ஏலக்காய் அப்படின்னு ஒரு கிராஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கக்கூடிய ஒரு கிராஸாக அதெல்லாம் வளருது. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வளருதா, இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா மீன் வந்து அந்த அயன் பீசஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு அயன் பீஸ் ஆனது ரெடி ஆகுது. அது என்ன ஆகுது, ஒரு வேடுவன் கையில் அந்த மீன் பிடிச்சி அந்த அயன் பீஸ் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த அயன் பீஸை வந்து அவனுடைய ஆரோவோட டிப்பில் வந்து வைக்கிறான். அந்த ஆரோவோடைய டிப்பில் வந்து அவன் வந்து எதையாவது வேட்டையாடணும் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணருடைய கால் மாத்திரம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக அது என்னது, அது ஏதோ ஒரு பெரிய மிருகம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய காலில் வந்து அந்த ஆரோவை அடிக்கிறதுனால வேராவல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரபாஸ் சோம்நாத் க்ஷேத்திரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி அந்த வேராவல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து விழறார். அவர் செத்து போகிறார் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், ஸ்வர்காரோகணம் ஆகுது.